Part 2. அந்த இரவு சந்தோஷ் வீட்டின் பின்பக்க கதவின் பூட்டை திறந்து உள்ளே சென்றான். பீரோவை திறந்து பணம், நகைகளை எடுத்துக்கொண்டான். அப்போது வீட்டின் பெரிய நாய் குலைத்தது. கோபால் பயந்து விடாமல் எழுந்து உள்ளே வந்தார். அவருக்கு திருடனை பார்க்க வேண்டிய ஆவல் இல்லை. ஏனெனில் சந்தோஷின் காலணி பிணையத்தில் சிக்கியிருந்தது. பிறகு சந்தோஷ் சிக்கிக் கொண்டான். அடுத்த நாள் கிராம மக்கள் எல்லோரும் கூடியார்கள். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்று பெரியவர்கள் கூறினார்கள். சந்தோஷ் தப்பிக்க முயன்றாலும் அவன் கைக்கடிகாரம், பையில் இருக்கும் கொள்ளை பொருட்கள் அவனுடைய திருட்டை நிரூபித்துவிட்டன. அந்த நாளிலிருந்து நேர்மையான வழியில் வாழ்ந்தால் மட்டுமே நீண்ட நாட்கள் வாழ முடியும் என்பதை சந்தோஷ் புரிந்து கொண்டான். மொரல் ஆஃப் தி ஸ்டோரி: தவறான வழியில் சென்றால் அது எவ்வளவு காலம் இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பாக அவ்வழியே உன்னை விழித்துவிடும். நேர்மையாக இரு, வாழ்க்கையில் உயர்ந்து காட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு.